நான் வரவேற்கிறேன் சார் அண்ட் நைஸ் மீட்டிங் சார். ஓகே, நீங்கள் இப்போ அப்துல் கலாம் ஐயா கூட வந்து நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணதை சொன்னீங்க சார். சாருக்கும் உங்களுக்கு உள்ள ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம் என்ன சார்? ஸ்பேஸ் 3.0 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ராக்கெட்ரி சயின்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. 2040 மனிதர்களை நிலவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சைனாவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்கோப்பை நம்ம டெவலப் பண்ணணும். அதனால் இப்போ எனக்குரிய 1,50,000 கோடி ப்ராஜெக்டு நமக்கு ஏற்கனவே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஹாய், குட் ஈவினிங். ஐம் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் விஐபி நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். இன்றைக்கி நம்ம டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நம்ம இருக்கோம். இந்த இன்ஸ்டியூட்டில் 2 நாள் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. உலகமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படி ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக போகும்பொழுது இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் ஸ்பேஸ் 3.0 அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. சாரோடைய பேர் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக சாரோடைய ரோல் என்ன, அவங்க எவ்வளோ பெரிய ரிமார்க்கபிளான விஷயங்கள் அங்கே பண்ணாங்கிறது தெரியும். அதை தாண்டி சார் இப்போ நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ரெக்டராக R&D டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. சார் வேறு யாரும் இல்லை, ரொம்ப நேரம் சர்ப்ரைஸ் வைக்க விரும்பலை. சார் நம்மளுடைய டாக்டர் ப்ரொஃபஸர் டி விஸ்வநாதன் சார் அவங்கள தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹலோ சார், உங்களுடைய முக்கியமாக இவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்காக நீங்கள் பேச வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மக்கள் சார்பாகவும் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய யூடியூப் வியூவர்ஸ் சார்பாகவும் உங்களை நான் வரவேற்கிறேன் சார் அண்ட் நைஸ் மீட்டிங் சார். சாரை பற்றி சொல்லணும்னா இஸ் a வெரி குட் அகடமிஷியன், இன்ஸ்பைரர், அட்மினிஸ்ட்ரேட்டர், more than 50 years of excellence in administration, research, R&D in all sector. இன்னைக்கு சார் வந்து நம்ம இந்த எம்ஜிஆர் கேம்பஸில் வந்துட்டு ஸ்பேஸ் 3.0 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஊரே ஒரு மாதிரி பேசும்போது இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஸ்பேஸை பற்றி பேசுகிறாங்களே, அது என்ன அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது 15 டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே வந்து ஜெயின்ஸ் இன் சேட்டலைட்ஸ், ஐ மீன் சேட்டலைட் வெஹிக்கல்ஸ், ராக்கெட்ரி சயின்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ், இப்போ நடந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 இந்த மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை ரிமார்க்கபிளாக பண்ண சயின்டிஸ்ட் எல்லாமே இங்கே வந்திருந்தாங்க. அவங்களில் சில பேரை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட ஆசைப்படுறேன். டாக்டர் ஏ சிவதானிப்பிள்ளை ஐயா, பத்மபூஷன் சாரோடைய பேரை கேட்டாலே உங்களுக்கு எல்லாருமே பிரம்மோஸ் ஞாபகம் வந்துடணும். அவங்க இன்றைக்கி வந்து இங்கே இந்த இனாகரேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்பீச் இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிலீஷ் எம் தேசாய், சாக் ISRO அங்கேருந்து வந்து சார் வந்திருந்தாங்க. ஆன்லைனில் வந்து நேரடியாக வர முடியல, பட் ஆன்லைனில் ஒரு சூப்பரான ஒரு டாக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாராயணன் சார், டைரக்டர் ISRO திருவனந்தபுரத்துலேருந்து இருந்தாங்க. ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்பீச், அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆச்சுங்கிறதோட ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி 15 டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதுலேயும் ஸ்டார்ட் அப் பாயிண்டில் நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிறது தான் இன்றைக்கி 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஹலோ சார், எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினை உங்களுக்கு நான் கொடுக்குறது, இப்போ இன்றைக்கி எல்லாருமே ஏற்கனவே ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக இருக்கும்போது நம்ம ஏன் இந்த ஸ்பேஸ் 3.0 அப்படிங்கிற இந்த ஒரு டாப்பிக்கை எடுத்தோம்? குறிப்பாக நீங்கள் பாருங்கள், எம்பவரிங் இன்னோவேஷன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க. தட் இஸ் டு இன் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்குது. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னங்க சார்? இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நான் இப்போ ஒரு 3 வருஷமாக இங்கே ஆலோசகராக இருக்கேன், ரெக்டராகவும் இருக்கேன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் ஜெனரல் அசம்பிளியில் செப்டம்பர் மாதம் 25 2021 டிக்ளேர் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதை நாங்கள் கேள்விப்பட்டு நானும் அந்த மிஷனில் ஜாயின் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணோம். அந்த 75 சேட்டலைட்டில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஒரு சேட்டலைட் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. சூப்பர் சார். ஸோ அந்த ஒரு முயற்சியில்
எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் ஏசிஎஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி சென்டர்னு ஒரு சென்டர் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இங்கே. அந்த சென்டரில் மாணவர்களை வந்து ஒரு 65 மாணவர்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரோல் என்னென்னா இந்த சேட்டலைட் சிஸ்டத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அந்த சேட்டலைட்டை டெவலப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய நன்மைக்காகவும் மற்ற மாணவர்களுடைய நன்மைக்காகவும் இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்டையும் அழைச்சிட்டு வந்து 2 நாள் செமினார் போன வருஷம் ஒன்று நடத்தணும், அதே மாதிரி இந்த வருஷமாக நேற்றுக்கு இன்னைக்கு நடத்தியிருக்கோம். ஓகே. இந்த செமினார் மூலமாக மாணவர்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் தான் அழைச்சிட்டு வந்துருக்கிறோம். இது சொல்ல போனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் செமினாரை தான் இதை நாங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது இன்னைக்கு 2 நாளாக டெலிவர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை ஹைலி வேல்யூபிள். இந்த மாணவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் டு லேர்ன் மோர் அபவுட் த ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸெட்ரா. இப்போது சந்திராயன் 3 லான்ச் ஆனதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உலகமே இந்தியாவை ஒரு ஆச்சரிய கண்ணோட பார்க்குறாங்க. எக்ஸாக்ட்லி சார். இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க. ஆமாங்க சார். அதிசிறந்த விஞ்ஞானிகள் இந்தியாவில் இருக்கிறாங்கிறத சந்திராயன் 3 நமக்கு நிரூபிச்சிருக்கு. எஸ் சார். இதனால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே இந்த ஸ்பேஸ் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஓகே. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் இது போன்ற ஆக்டிவிட்டிஸ் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்தியாவினுடைய நிலைமையை அந்த சந்திராயனுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, 2035 நம்ம ஒரு இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நிறுவனம். ஸ்பேஸில் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி இந்தியாவுக்குன்னு தனி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2040 மனிதர்களை நிலவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய ஃபியூச்சரில் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அதுக்காக இப்போ மத்திய அரசாங்கம் 1 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு பட்ஜெட்டே இல்லாத ஒரு பட்ஜெட் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக 1 லட்சம் கோடி அவங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இதனால இப்போ நம்ம அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் வளர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம பல்கலைக்கழகங்களுடைய ரோல் என்னென்னா நல்ல அறிவு சார்ந்த இந்த துறையில் மாணவர்களை உருவாக்குவது நம்ம கடமை. அதனால் இப்போ நாங்கள் வந்து பிடெக் ஸ்பேஸ் டெக்னாலஜி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முயற்சிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். இது வரைக்கும் வேறு யாரும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம பிடெக் ஸ்பேஸ் டெக்னாலஜி எம்டெக் ஸ்பேஸ் டெக்னாலஜி கோர்ஸ் ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம நல்ல மாணவர்களை இந்த துறையில் உருவாக்க முடியும். இப்போ இன்றைக்கி சேட்டலைட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து தனியாக மாணவர்களுக்கு எங்கேயுமே ட்ரைனிங் இல்லை. பிஇ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த எல்லா மாணவர்களும் அந்த துறைக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால் இன் ஃபியூச்சர் இதில் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஸ்பேஸ் எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டா உலக அளவில் நம்மளது 2% தான். இந்த 2% வந்து இன்னும் 2% இன்னும் வந்து ஒரு $850 பில்லியன் அளவுக்கு 8% உயர அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. $850 பில்லியன் அளவுக்கு நம்ம ஒரு டார்கெட் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஃபீல்டு ஃபியூச்சரில் ரொம்ப மிக சிறப்பாக வர இருக்குது. ஓகே. ஓகே. இப்போ ஏறக்குறைய 500 கம்பெனிகள் உருவாக்கப்பட்ட புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சேட்டலைட் ஆக்டிவிட்டீஸ்க்காக. அதனால தான் மாணவர்கள் தங்களுடைய அவங்களோட புது ஐடியாவை எம்பவர் பண்ணணும்னா, நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா புது கம்பெனிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இது ஒரு மோட்டிவேஷனல் செமினாராக கொண்டு வரேன். மாணவர்களே உங்களோட திங்கிங்கை இந்த லைனில் செலுத்துங்க. உங்களால் புதுசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும், புது ஸ்டார்ட் அப்ஸை ஆரம்பிக்க முடியும். அதுக்கு மத்திய அரசாங்கம் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க, ஃபைனான்ஸ் அவைலபிள். ஸோ பிரிங் யுவர் ஐடியாஸ் அண்டு அதுக்காக எது வேணாலும் நம்ம அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி சென்டரில் இப்போதைக்கு மாணவர்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. அவங்களுக்கு இந்தியன் டெக்னாலஜி காங்கிரஸ் அசோசியேஷன் கூட நாங்கள் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் பெங்களூரில். அவங்க வந்து எங்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகே. அப்புறம் இந்த சேட்டலைட்டு எங்கெங்கெல்லாம் டெவலப் பண்ணிட்டு ஃபேப்ரிகேஷன், ரியல் ஃபேப்ரிகேஷன் நடக்குதோ அந்த கம்பெனிங்கெல்லாம் நாங்கள் போய் அதை பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த சேட்டலைட்டை நாங்கள் உருவாக்குற அந்த சேட்டலைட்டோட பர்பஸ் என்னென்னா தட்ஸ் பேலோடுன்னு சொல்லுவோம். இந்தியன் ஃபிஷர்மேன் நம்முடைய ஃபிஷிங் பார்டரை
கடந்து வெளியில் போகக்கூடாது. அப்படி அந்த கடக்கும் பொழுது நம்ம சேட்டலைட் மூலமாக அவங்களுக்கு இண்டிகேஷன் வார்னிங் சிக்னல் மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் அவங்க கிராஸ் பண்ண வேண்டாம். ஸ்ரீலங்கா மாதிரி ஆர்மிலாம் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ண அடிக்கடி நம்ம பேப்பர் நியூஸில் பார்க்குறது உண்டு அந்த மாதிரி. அப்படின்னு ஒரு அதே சமயத்தில் ஏதாவது திடீர்னு ஒரு மழை, புயல், போட் ரிப்பேர், ஃபிஷர்மேனுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இப்படிலாம் ஏதாவது இருந்தாலும் அவங்க உடனே நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு மெசேஜ் கொடுத்துருவாங்க. நம்ம கோஸ்ட் கார்டு மூலமாக அவங்களுக்கு ரெஸ்கியூ ஆக்டிவிட்டீஸ் வந்து உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இப்போ டெவலப் பண்ணுறோம். இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 3 அல்லது 4 மாதத்துக்கு இந்த சேட்டலைட்டை இஸ்ரோ லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோட வேலை செஞ்சு நல்ல ஒரு ஹாப்பி நோட் அது. சரி, இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம இந்த கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியிலே வைஸ் சான்சலர் இருந்திருக்கீங்க, உங்களோட எக்ஸலன்ஸ் என்ன? நம்மளோட கண்ட்ரி இன்னைக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். உலகத்திலே இப்போ 5வது இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், அது இன்னும் 4வது இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் 3வது இடத்திற்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் முக்கியம். அதனால் இப்போதைக்கு மாணவர்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் மூலமாக அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பரவலான எண்ணங்கள் இருந்தாலும் வித்தவுட் கோர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங் நம்ம நாட்டில் எந்த ப்ராக்ரஸும் பண்ண முடியாது. அதனால் இன்னும் 1 or 2 இயரில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வில் பி வெரி ஹை. வா. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். அதுதான் சார் ஃபோக்ஸ், நீங்கள் இதை தான் தெரிஞ்சுக்கணும் மக்களே. இனி ஃப்யூச்சரில் நமக்கு கோருக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபார்மர் வைஸ் சான்சலர், கரண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியுடைய சீனியர் ரெக்டார் சார் சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய அனாலிசிஸ் அது பின்னாடி இருக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஸ்பேஸ் செக்டார் அப்படின்னு வரும்பொழுது இது வந்து குறிப்பாக வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைத் இருக்குது. இது இப்போ தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வேலைக்கு வரலாம்? ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன்டர் டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ். இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஓகே, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே 75% ஆக்டிவிட்டீஸ் இந்த பிரான்ச்சஸ் தான். ஆனால் சாஃப்ட்வேரும் தேவை. சாஃப்ட்வேர் அதுக்கு ஒரு 25% ஆக்டிவிட்டி இருக்கு. அதனால இட் இஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த உருவாக்க முடியும். இன்றைக்கி ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்தாச்சு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்தால் எலக்ட்ரிக்கல் மட்டுமே கிடையாது, மெக்கானிக்கல் சிஸ்டம் தான் அதிகமாக இருக்கு. இது வரைக்கும் இருந்த ஆட்டோமொபைல் செக்டரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், மிசைல் மேனுஃபேக்சரிங், ராக்கெட் மேனுஃபேக்சரிங், ஷிப் பில்டிங், எனி சச் productivity activities, only mechanical engineering, electrical engineering is important. Okay. Aeronautical தான் இதுக்கு எசென்ஷியல்னு சொல்ல முடியாது. எல்லா பிரான்ச்லும் இந்த ஃபீல்டில் பாசிபிலிட்டியான ஒர்க் இருக்குது. அப்போ வர்சடைலான ஒரு இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பேஸுக்கு வந்து தேவைப்படுது, 100% தேவைப்படுது. ஓகே சார், இப்போது ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பற்றி நம்ம இதில் பேசணும் சார். ஃப்யூச்சரில் எவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ்க்கான அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த த்ரஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது, எவ்வளோ வந்து பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் வந்து தேவைப்படுவாங்க சார்? ஸ்டார்ட் அப்னு சொல்லும்போது வி வாண்ட் டு மேக் இன் இந்தியா சிஸ்டம் தான். அதாவது எவ்ரி திங் ஷுட் பி மேனுஃபேக்சர் இன் இந்தியா இட்ஸெல்ஃப். அந்த ஒரு கொள்கையை எடுத்து பார்க்கும்போது நம்ம ஸ்லோவாக இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்ஸை நம்மளே டெவலப் பண்ணி ஆகணும். இப்போ இதுக்கு சைனாவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்கோப்பை நம்ம டெவலப் பண்ணணும். அப்போது தேர் இஸ் அ பிளென்டி ஆஃப் ஸ்கோப் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, அந்த ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. சிலது சக்ஸஸ் ஆகலாம், சிலது ஃபெயிலியர் ஆகலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் ஸ்கோப் இஸ் பிளண்டி. இன்றைக்கி மற்ற நாடுகள்லேருந்து நம்ம பொருள்களை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி இந்தியாவிலேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நமக்கு ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் இதர துறைகளிலுமே இருக்குது, மற்ற துறைகளிலும் இருக்குது. ஓகே சார். அண்ட் லாஸ்ட் இப்போ நம்ம இன்னும் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ செமிகண்டக்டர் பேஸ்டு வந்து இந்தியா வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேங்க சார்.
இப்போ அந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இங்கே இந்தியாவுக்குள்ளே வரும்போது அதுக்கான ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி டிசிப்ளின் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக அதில் வந்து உள்ளே வர முடியும்? செமிகண்டக்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. செமிகண்டக்டர் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எஸ்பெஷலி தைவான் வந்து செமிகண்டக்டரில் லீடிங்காக இருக்காங்க. இப்போ டாடா குரூப் வந்து தைவான் கொலாபரேஷன்ஸ் கூட, ஃபாக்ஸ்கான் கொலாபரேஷன்ஸ் கூட தே ஆர் கோயிங் டு டை அப் வித் தம் அண்ட் ஸ்டார்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு as well as குஜராத் வேரியஸ் ஸ்டேட்ஸில் அது பண்ணுறாங்க. இந்தியாவில் நிறைய நேரத்தில் வரப்போகுது. அதனால் இப்போ எனக்குரிய 1,50,000 கோடி ப்ராஜெக்ட்டு நமக்கு ஏற்கனவே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க வித் கொலாபரேஷன்ஸ் ஃப்ரம் தைவான். And now Tata group is coming forward to establish the same level. அது மாதிரி இருக்குது. அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி will definitely increase once those manufacturing facilities are incorporated in India. சூப்பர் சார். சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் தான். எந்த சப்ஜெக்டை பற்றி பேசினாலும் கண்டிப்பாக அதை பற்றி நமக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஏன் எவ்வளோ நேரம் வேணால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் சாருடைய இந்த பிஸி ஷெடியூல் இருக்கிறதால ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சார்ட்ட உங்கள் ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான மைண்ட் செட் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், அதுக்கு அவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் எல்லாருக்காகவும் நீங்கள் ஒரு நோட் கொடுத்துருங்க சார். இப்போது இந்தியா இஸ் வைப்ரண்ட் டெவலப்மெண்ட். கடந்த 2-3 டிகேட்ஸ் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட கடந்த 10 ஆண்டுகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இப்போது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே எதற்காக வந்திருக்காங்க? தே கேம் ஹியர் நம்மளுடைய நாட்டில் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸை நோக்கி இல்லை, ஒரே ஒன்று ஹியூமன் ரிசோர்ஸை நோக்கி தான் வந்திருக்காங்க. இந்தியாவில் இன்னைக்கு 140 கோடி மக்கள் தொகையில் ஏறக்குறைய 70 கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூரோப், கனடா போன்ற நாடுகளிலெல்லாம் இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவு. இப்போ அவர்களுடைய தேவைக்கு இந்தியாவிலிருந்து மாணவர்களை எதிர்பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, இன்னைக்கு இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இது மாதிரி எக்கனாமி டெவலப் ஆகிறதுனால 17,250 மல்டிநேஷனல் நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. அது டியூ டு குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் பாலிசினால இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் எக்ஸ்பிரஸிங் டு அஸ் என்னென்னா, உங்கள் மாணவர்களுக்கு வந்து ஸ்கில்னு ட்ரெயின் தேவை. நாலேஜ், எக்ஸாமினேஷன் நாலேஜ் மட்டும் போதாது. தே ஹாவ் டு பி ட்ரெயின் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எங்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். தான் எந்த ஒரு துறையில் விருப்பமாக இருக்கிறானோ அந்த துறையில் அவர்கள் வந்து கவனத்தை செலுத்தி அதில் என்ன ஸ்கில்ஸ் இருக்குதோ அதை லேர்ன் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு அவன் எலிஜிபிள் ஆகிடுவான். அதுதான் இப்போ அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கம் கூட நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் எல்லா பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகள்லையும் இந்த ஸ்கில் ட்ரைனிங்கை ப்ரியாரிட்டி கொடுத்து நடத்தணும். வெறும் சப்ஜெக்டை மட்டும் டீச் பண்ணி அவனுக்கு மார்க் ஷீட் கொடுக்கறத விட அதுக்கு வேலைக்கு தகுந்தமான ஸ்கில்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அதை முன்னின்று எடுத்து செஞ்சால் தான் சக்ஸஸ் ஆகும். ஓகே. இன்னைக்கு நிலைமையில மாணவர்களுக்கு நிறைய சவால்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் ரியலி தே ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். எக்ஸாக்ட்லி சார். என்னென்ன சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்து மற்ற நாடுகளை பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி அவர்களை உறுத்துகிறது. இந்தியா அதிவேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது எல்லா துறைகளிலும் அப்படிங்கிற ஒரு செய்தியை, ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க வந்து ஒரு பொறாமை எண்ணத்தோட பார்க்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை என்ன நினைக்கிறாங்க, அவர்களுடைய வளர்ச்சியை எவ்வாறு தடை செய்வது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, நேபாள், பூட்டான், நைஜீரியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லா நாடுகளிலிருந்தும் இந்தியாவிற்கு போதைப் பொருள்கள் கடத்தப்படுகின்றன. அந்த போதைப் பொருள்களை மாணவர்களிடையே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வித் தேர் காஸ்ட் அவர் சில்ட்ரன் ஆர் டெஸ்ட்ராய்ட். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். இரண்டாவது சவால் வந்து மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனை ஒவ்வொரு மாணவனும் பெரிய வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறதுக்கு அந்த காரணம் அந்த மொபைல் ஃபோன் தான். அதனால் மொபைல் ஃபோன் யூசேஜை மாணவர்கள் கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணால் தான் அவங்க தன்னுடைய கவனம் முழுவதையும்
கல்வியில் கவனம் செலுத்தி ஸ்கில் டெவலப்மெண்ட் கவனம் செலுத்தி தான் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பணியை வேலையை அவங்களால கொண்டு வந்து பெற முடியும். ஸோ பெற்றோர்கள் இதை கவனத்தில் கொண்டு வரணும். மாணவர்கள் முதல்ல ரியலைஸ் பண்ணணும், தே வேஸ்ட் த கோல்டன் டைம், டைம். ஸோ அதை மட்டும் அவங்க தவிர்த்து விட்டால் அடுத்தது மற்ற சவால்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சினிமா, சீரியல், இதெல்லாம் வந்து அவங்க இந்த ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. நிறைய மாணவர்கள் வந்து தன்னுடைய கேரியரை பார்த்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு காரணமே இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ இதிலிருந்து அவர்கள் கவனமாக எடுத்துகிட்டு தன்னுடைய இந்த 4 ஆண்டுகள் கல்லூரி படிப்பில் தன் கவனம் வேறு எங்கேயும் சிதறாமல் கல்வியில் மட்டுமே செலுத்தினால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி அடைவார்கள். சூப்பர் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க சார். ஆக்சுவலாக சார்கிட்ட பேசணும்னா அதுதான், நம்ம இன்னும் பேரண்டிங்னா என்ன பண்ணணும், ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு செக்ஷனில் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட் நமக்கு கிடைக்குதுன்னா அது எந்த இடத்துலேருந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூரோப்பியன் பிஸ்னஸ் அசம்பிளிங்கிற ஒரு அசம்பிளி ஆக்ஸ்போர்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதில் யூரோப்பில் இருக்கிற எல்லா நாடுகளும் உறுப்பினர்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சர்வதேச அளவில் சாக்ரட்டிஸ் அவார்டு சூஸ் பண்ணி ஆனர் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணும்போது 40 வருஷமாக இந்தியாவுக்கு வராத அந்த இன்டர்நேஷ்னல் சாக்ரட்டிஸ் அவார்டு 41வது வருஷம் எனக்கு கிடைச்சிது. சூப்பர், அகைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதெல்லாம் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இட்ஸ் நாட் அப்ளைட் பை மீ. ஸோ அதனால் எனக்கு ஒரு திருப்தி. வாட் ஆர் த சர்வீஸ் வி ஹவ் டன் டு த சொசைட்டி, காட் ஹஸ் ரெகக்னைஸ்ட் ஃபார் சம்வேர். குட் சார். ஓகே, நீங்கள் இப்போ அப்துல் கலாம் ஐயா கூட வந்து நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணதை சொன்னீங்க சார். சாருக்கும் உங்களுக்கு உள்ள ஒரு பரிட்சயமான ஒரு விஷயம் என்ன சார்? 84 நான் அவர்கிட்ட அந்த ப்ராஜெக்டை ஜாயின் பண்ணேன். 88 வரைக்கும் அந்த ப்ராஜெக்டில் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அந்த சமயத்தில் த்ரிஷூல், ஆகாஷ், அக்னி, நாக், பிருத்விங்கிற 5 மிசைல்லையும் நாங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசர் ஆகிட்டார். அடிக்கடி பேச முடியல. ஆனால் அவர் 2002 பிரசிடென்ட் ஆனார். 2005 நான் வந்து வைஸ் சான்சலர் ஆனேன். அதிலிருந்து அவரை கூட நான் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சி அவர் தன்னுடைய இதயத்தில் வச்சுருந்தார். எந்த ஹெல்ப் கேட்டாலும் எங்களுக்காக அவர் செஞ்சார். ஸோ உதாரணத்துக்கு நானோ டெக்னாலஜிங்கிற ஒரு எம்டெக் கோர்ஸ் ஆரம்பிக்கணும், அதில் ரிசர்ச் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அதுக்கான எல்லா கைடன்ஸும் ஹெல்ப்பும் பண்ணார். சூப்பர் சார். அதே சமயத்தில் அவர் பிரசிடென்ட் போஸ்ட் முடிஞ்ச உடனே அவருக்கு பல பல்கலைக்கழகங்களில் பல இடங்கள்லேருந்து இன்விடேஷன் வந்துச்சு. இருந்தாலும் நாங்களும் இன்வைட் பண்ணணும். நீங்கள் இங்கேருந்து தான் பிரசிடெண்ட்டாக போனீங்க, அதனால் இங்கே தான் வரணும்னு சொல்லி கேட்டப்போ வந்துட்டார். பிரசிடென்ட் போஸ்ட் முடிஞ்ச அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது அது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம் தான். அது மாணவர்களுக்கு நல்ல கைடன்ஸாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிள் டைம் கொடுத்து நமக்காக பேசுனீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் நிறைய கேள்விகளோடு உங்களை வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ.